பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்யா வந்து ஒரு பக்கம் கவுன்சிலரை பார்க்க போகிறாங்க இல்லையா? அங்கே கவுன்சிலர் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு பழம்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்குற பாக்யா வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் என் பையன் மட்டும் அடித்து உங்களை இது பண்ணிட்டான் அப்படின்னு பையனை வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், தேவையில்லாமல் உன் பையன் பிரச்சனை பண்ணான், அவன் மாட்டிக்கிட்டான், என்ன உன் பையன் வந்திருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு நக்கலில் வந்து கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணும், பணம் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னோடனே, என்னை பார்த்தா என்ன பணம் எதிர்பார்க்குற மாதிரியா இருக்குது, ஒழுங்காக ஹோட்டலை மூடிட்டு போய் வேலையை பாரு அப்படின்ன உடனே, தயவுசெய்து கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா நானும் உங்கள் மேலே கொடுத்துருக்க கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாரு கவுன்சிலர். சரி, நீனும் வாபஸ் வாங்க வேணா, நானும் வாபஸ் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னா பாக்யாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வாசல்வி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக கவுன்சிலருக்கு வந்து சுதாகர் கால் பண்ணுறாரு. என்னையா அந்த பொம்பளை என்ன சொல்லுது பாக்யா அப்படின்னு உடனே, எதுவும் நான் உன் பின்னாடி இருக்கேன்றதை கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருக்கோம், பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு தேவை ஹோட்டலில் காலி பண்ண வைக்கணும், அது அவ்வளோதான், அதை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணிடு, நீ என்ன எதிர்பார்க்குறியோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒட்டி கேட்டாங்க பாக்யா. ஸோ பாக்யா உள்ளே வந்த உடனே டக்குன்னு கவுன்சிலர் வந்து ஃபோன் வச்சுட்டு, என்னம்மா எதுக்கு வந்த, திரும்ப எதுக்கு வந்த, யாரும் ஒன்று உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு பாக்யா அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. போன உடனே இங்கே வந்து கவுன்சிலர் திரும்பவுமே சுதாகர் கால் பண்ணி, அந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, எனக்கு தான் தெரியுமே, அது சரியான ஆள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. மில்லுக்கு வர சொல்லிடு பாக்யாவை, எல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பாக்யா வீட்டுக்கு போனோன்னே ஈஸ்வரி பயங்கரமாக கத்துறாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்குது, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, நான் வெளியிலே ஓடிடலான் இருக்கேன், ஒன்றால் இந்த குடும்பம் சீரழிஞ்சு போச்சுன்னு பயங்கரமாக திட்டுறாங்க பாக்யா ஈஸ்வரி. ஸோ இன்னொரு பக்கமே ஜெனி வந்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல், ஆண்டி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே செலின்னு வெளியில் வந்துடுவார், தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்க அப்பாவோட போயிட்டாங்கல்ல ஜெனி ஒரு பக்கம். ஸோ கோபியுமே ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை பாக்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி குடும்பமே பாக்யாக்கு எதிராக தான் இருக்குது. எக்ஸப்ட் எழிலுமே இப்போ ஊரில் இல்லை. இப்போ பாக்யாவுக்கு வந்து கால் வந்து வருது, இந்த மாதிரி கவுன்சிலர் வந்து மில்லுக்கு வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாக்யா யார்ட்டேருந்து கால் அப்படின்னு கோபி கேட்கும்போது, கவுன்சிலர் வந்து தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னா, நானும் வரேன் பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோபி. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்யா வந்து போக போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி செலியனை வந்து வெளியில் எடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்து காலி பண்ணிடு, ஹோட்டலை வந்து காலி பண்ணிடு, அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவுன்சிலர். ஹோட்டல் நான் காலி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னோடனே, இல்லை நீ வந்து இந்த மாதிரி கவுன்சிலர்கிட்ட பிரச்சனை பண்ண பாரு, ஆளை வந்து ஓட விட்டுட்டான் கவுன்சிலரு, கடையே மூடிட்டு ஓடிட்டாங்க பாக்யாங்கிற மாதிரி அந்த ஒரு பேர் எனக்கு போதும், அந்த ஏரியாவில் எனக்கு மரியாதை இன்னுமே கூடும், எவனும் என்கிட்ட வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவுன்சிலர். நீ எதுக்கு பேசுகிற, யார் சொல்லி பேசுகிற, உன் பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, என் பையனை எப்படி வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்யா ரொம்ப சவால் விட்டு சொல்லும்போது கரெக்டாக சுதாகரும் வராரு. தெரியும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஒருத்தவங்கள அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் போவீங்க அப்படிங்கிறத நான் என்றைக்கோ கண்டுபிடிச்சிட்டேன், இன்றைக்கி இல்லை, ஆனால் இன்னுமா என் பின்னாடி துரத்திட்டு இன்னும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாக்யா வந்து பேசுகிறாங்க. இதையும் தாண்டி பாக்யா ஜெயிச்சு எப்படி செல்லியனை வெளியில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.